பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் தாம்பரம் போலீசார். தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில், பள்ளிக்கரணை போக்குவரத்து காவல்துறை சார்பில் 2 இடங்களில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. போக்குவரத்து உதவி கமிஷனர் சுந்தர்ராஜ் அவர்கள் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில், பள்ளிக்கரணை போக்குவரத்து காவல்துறை சார்பில் பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் துணிக்கடை சந்திப்பில் நீர்மோர் பந்தல் வெயில் தாகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள பொதுமக்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முடிந்த அளவு பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேவைப்பட்டால் நீங்கள் வெளியே வரும்போது வெள்ளை குடை பிடித்துக் கொண்டு பாதுகாப்பாக வர வேண்டும் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அவர்களுக்கு வெயிலின் தாக்கத்தில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் சாலை கடந்து செல்கின்றனர். அவர்களுக்கு குடிநீர் மற்றும் குளிர்ந்த நீர்மோர், கூல்ட்ரிங்க்ஸ், எலுமிச்சம் ஜூஸ், தர்பூசணி, வெள்ளேரிக்காய், நுங்கு, மோர் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில், பள்ளிக்கரணை போக்குவரத்து காவல்துறை சார்பில் பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் சந்திப்பில் நீர்மோர் பந்தலை பள்ளிக்கரணை போக்குவரத்து ஆய்வாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பள்ளிக்கரணை போக்குவரத்து உதவி கமிஷனர் சுந்தர்ராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு வழங்கினார். அதேபோல தாம்பரம் அடுத்த கேம்ப் ரோடு சேலையூர் சந்திப்பில் தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில், பள்ளிக்கரணை போக்குவரத்து சார்பில் நீர்மோர் பந்தலை பள்ளிக்கரணை போக்குவரத்து உதவி கமிஷனர் சுந்தர்ராஜ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கரணை போக்குவரத்து ஆய்வாளர் பாண்டியன், உதவி ஆய்வாளர்கள் சந்தோஷ், சேலையூர் சத்யா, பள்ளிக்கரணை SI முருகன், நிஷாந்தன், கீர்த்தி, திருமுருகன், சிவகுமார் மற்றும் பள்ளிக்கரணை சேலையூர் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதல் முறையாக தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்க நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும்.